கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். மல்கியா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு முடிவுரை எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு போதுமான அளவு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஏராளமாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இனிமேல் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாய் பேசுவார். அதுவரையிலும் பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு போதுமானதாய் இருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாய் பேசுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் வம்சத்தார் 2 காரியங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவையாவன, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மறந்துவிடாமல் நினைவு கூற வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை குறித்து நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாய் மோசேயை என் தாசன் என்று அழைக்கிறார். கர்த்தர் நீதிமான்களை நித்திய காலத்திற்கும் நினைத்து பார்ப்பார். கர்த்தர் மோசேயை கனம் பண்ணுவது போலவே மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் கனம் பண்ணுகிறார். கர்த்தரே தம்முடைய தாசனாகிய மோசேக்கு நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பித்தார். நாம் மோசேயின் நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் இது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தர் இந்த பிரமாணங்களை நமக்காகவே கொடுத்திருக்கிறார். அவர் இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நாமும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எபிரெயர் 8:10. என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மனச்சாட்சி கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைக்க வேண்டும். நமக்கு நியாயப்பிரமாணத்தை பற்றிய அறிவு அதிகமாய் இருந்தாலும் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவு கூற வேண்டும், அவற்றுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். நாம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களை வாசிக்கிறோம். அவர்கள் இனிமேல் வரப்போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார்கள். தீர்க்க தரிசன ஆகமங்களை தியானிக்கிறவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் 4 சுவிசேஷங்களையும் நினைவு கூறுவார்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்திற்கு பின்பு யூத மார்க்கத்தின் சரித்திரத்திலே சிறிது காலத்திற்கு தீர்க்க தரிசனம் நிறுத்தப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் தம்முடைய தீர்க்கதரிசிகளில் யாரையும் அனுப்பவில்லை. சுவிசேஷத்தின் காலம் ஆரம்பமாகும் வரையிலும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தப்படாத இந்த காலத்தில் ஜனங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவு கூற வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் கூறியிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன் நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய கைகளில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. இதில் கர்த்தருடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வேத வாக்கியத்தை தியானித்து கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும்.
திசை மாறி போய்விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் மேசியாவின் வருகையை விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதையும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதையும் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் அவர்களுக்குள் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நினைவு கூற வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் உண்டாகும் ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்பார்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை உடையவனுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும். தீர்க்கதரிசியாகிய எலியா தங்கள் மத்தியிலே வரும்போது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆரம்பமாகும் என்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். எலியா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். லூக்கா 16:16. ஜனங்கள் மத்தியிலே அருணோதயம் உதிக்கும் வரையிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அவர்களுக்கும் இந்த வெளிச்சத்தை தவிர வேறு எந்த வெளிச்சமும் கிடைக்கவில்லை. நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலியா என்பவர் ஆகாபின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்க தரிசனம் சொன்ன எலியாவை குறிக்கும் என்று யூத மார்க்கத்தில் ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். மேசியா வருவதற்கு முன்பாக எலியா அவருக்கு பாதைகளை ஆயத்தம் பண்ண வருவார் என்பது அவர்களுடைய விசுவாசம். எலியா என்னும் பெயருக்கு வேத பண்டிதர்கள் மற்றொரு விதமாக விளக்கம் சொல்லுகிறார்கள். எலியா என்பது ஆகாபின் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்ன எலியா என்னும் தீர்க்கதரிசி அல்ல என்றும், இவர் வேறொருவர் என்றும், இவரிடத்தில் எலியாவின் ஆவி இருக்கிறது என்றும் விளக்கம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானனே அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார். யோவான் ஸ்நானனே வரவேண்டிய எலியா என்று சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். மத்தேயு 17:10-13 வரை. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகினும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். மத்தேயு 11:10-14 வரை. கர்த்தர் மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் என் தூதன் என்று சொல்லப்பட்டிருப்பது யோவான் ஸ்நானனையே குறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா அதிகாரமுள்ளவராக ஊழியம் செய்தார். பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். எலியாவின் ஆவியும் அவருடைய வல்லமையும் யோவான் ஸ்நானனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எலியாவைப் போலவே மனம் திரும்புதலை குறித்து அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு,
விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். மத்தேயு 3:9-10, மத்தேயு 3:11-12. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். லூக்கா 1:16-17. யோவான் ஸ்நானனை பற்றி அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: யோவான் ஸ்நானன் பாவத்தை குறித்தும் அவபக்தியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் ஸ்நானன் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். மத்தேயு 17:11. மனுஷருடைய இருதயங்களில் புரியும்படியாக யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணுவார். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தின் மூலமாக அநேகருடைய மனச்சாட்சிகள் தட்டி எழுப்பப்படும். யோவான் ஸ்நானன் பிள்ளைகளின் இருதயங்களையும் பிதாக்களின் இருதயங்களையும் கர்த்தரிடத்திற்கு திருப்புவார். அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஊழியங்களை செய்வார்கள். யோவான் ஸ்நானன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார். அவர்களை ஒன்றாய் கட்டி இணைப்பார். அவர்களை கர்த்தரிடத்திற்கு வழிநடத்துவார். யோவான் ஸ்நானன் பரலோக ராஜ்யத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். பரலோக ராஜ்யத்திலே விசுவாசிகள் எல்லோரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்போஸ்தலர் 4:32. பரலோக ராஜ்யம் அன்பின் ராஜ்யமாய் இருக்கும். அங்கே எல்லா பகைகளும் முறிக்கப்படும். இஸ்ரவேல் வம்சத்தாரில் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் மேலும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாதவர்கள் மேலும் துணிகரமாய் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்கள் மேலும் தேவனுடைய சாபம் வரும். கர்த்தர் அவர்களை சபித்து சங்காரம் பண்ணுவார். கர்த்தர் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு யோவான் ஸ்நானன் மூலமாய் மனுஷருக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மனுபுத்திரரை சங்காரத்தால் அழிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதற்காக கர்த்தர் யோவான் ஸ்நானனை மனுஷர் மத்தியிலே அனுப்புகிறார். யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணுவார். தங்கள் பாவத்திற்கு மனம் திரும்புகிறவர்கள் சாபத்திற்கும் சங்காரத்திற்கும் தப்பித்துக் கொள்வார்கள். ஒருவரும் கெட்டுப்போவதோ அழிந்து போவதோ கர்த்தருடைய சித்தம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் கடைசியாக சொல்லப்பட்டிருந்த இந்த வாக்கியம் சாபமான வாக்கியம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நாம் இந்த வசனத்தை வாசித்து கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவரோடு கூட மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமும் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு புதிய ஏற்பாடு நிறைவு பெறுகிறது. நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பவில்லை என்றால் கர்த்தர் சொன்ன பிரகாரம் அவர் வந்து பூமியை சங்காரத்தால் அடிப்பார். அவர் சங்காரத்தால் அடிக்கக்கூடாது என்றால்
நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்மை கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:21. என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மோசேயின் பிரமாணத்தை நினைவு கூற வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கும் கடைசி கட்டளையாகும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை ஒழித்தார். புதிய உடன்படிக்கையில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எங்கும் கூறப்படவில்லை. ஆகையினால் இந்த வாக்கியம் கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பிருந்த பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கு மாத்திரமே பொருந்தும். நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கும் கடைசி தீர்க்க தரிசனமாகும். தீர்க்கதரிசியாகிய எலியா வானத்திலிருந்து பூமிக்கு வருவார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே அவர் பூமிக்கு வருவார். அக்காலத்தில் பூமியில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிருக்கும். குடும்பங்கள் கிறிஸ்துவில் இணைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்படுவார். எலியா, ஏனோக்கு ஆகியோரின் ஊழியங்களின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். பிதாக்களுடைய இருதயங்களும் பிள்ளைகளுடைய இருதயங்களும் ஒன்று சேரும்.